ஹலோ. ஸோ லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரிப்பட்ட பேசிக் செட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மேஜரான மெயின் செட்டிங்ஸ் மட்டும் தான் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டத்தில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து சேவ் டைமர். ஸோ 30 மினிட்ஸ் ஒன்ஸ் இன்டர்வெல்லில் உங்களுக்கு வந்து ரிவீட் வந்து ஒரு ரிமைண்டர் தரும் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜேர்னல் க்ரியேஷன். ஸோ வந்து ரிவீட்டை பொறுத்தவரை அது வந்து நிறைய பேக்கப் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பேக்கப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ க்ரியேட் பண்ணணுன்னு உங்களுக்கு இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் மேஜர் நம்ம பார்க்க போகிறது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற ஷார்ட்கட்ஸை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வேணும்னா ஷார்ட்கட்ஸ் புதுசாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் கிளிக் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு இதில் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதை டபுள் கிளிக் பண்ணால் அது வந்து அதோட எடிட் டைப்புக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பேசிக்காக பேக்ரவுண்ட் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணால் அது எந்த மாதிரி கலர் ரியாக்ட் ஆகணும், ஸோ இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸில் வந்து நம்ம பேசிக்காக வந்து டெக்ஸ்ட் சைசிங், ஸோ அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து வியூ ஆகணும்னு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹார்ட்வேரில் வந்து உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பெக்ஸை வந்து உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைல் லொக்கேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸை ப்ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு தேவையான ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம லோட் பண்ண ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வந்து அங்கே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது டிஃபால்ட் பாத் ஃபார் யூசர் ஃபைல் அண்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட் ஃபைல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸோட லொக்கேஷன் ஆர் லைப்ரரியோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்பெல் செக். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜஸோட செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வியூ கியூப். இதில் வியூ கியூபோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரி அசைன் ஆகணும்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பேசிக்கான செட்டிங்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கிடெக்சரில் வால். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டியூட்டோரியல். அண்ட் ரிவீட் படிக்கிறேன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள்.